நேத்து நான் குலதெய்வ கோயில் ஃபங்க்ஷனுக்காக ரெடியாகி போயிட்டு இருக்கேன். கடா விருந்துன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். இவ்வளோ மேக்கப்பையும் போட்டு நான் கோயிலுக்கு போறதுக்குள்ளேயே கடா எல்லாம் வெட்டி முடிச்சுட்டாங்க. மட்டன் பிரியாணிக்கு ரெடி ஆயிட்டு இருந்தது. குழம்புக்கு வந்து கறி எல்லாம் வெட்டிட்டு இருந்தாங்கங்க. இப்படி மேக்கப் பண்ணிட்டு போனால் கோயில் ஃபங்க்ஷன் கூட முடிஞ்சிருக்கும். சீக்கிரமாக ரெடி ஆகணும்னு நினச்சாலும் எப்படியும் வந்து பார்த்திங்கன்னா லேட் ஆயிடுது. ஒரு பக்கம் கறியை வெட்டிட்டு இருந்தாங்க, இன்னொரு பக்கம் மட்டன் பிரியாணிக்கு தாளித்து விட்டுட்டு இருந்தாங்க. அதை தான் போய் வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன். கறியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உட்காந்து ஃபாஸ்ட்டாக தனித்தனியாக வெட்டிட்டு இருந்தாங்க. எலும்பு தனியாக கறி தனியாக அந்த மாதிரி வந்து உட்காந்து வெட்டிட்டு இருந்தாங்க. அதை முடிச்சுட்டு அடுத்த இதில் போய் பார்த்திங்கன்னா மட்டன் பிரியாணி செம்மையாக வந்து ரெடி ஆகிட்டு இருந்ததுங்க. இங்கே பாருங்கள், மட்டன் பிரியாணி எல்லாத்தையுமே தாளித்து விட்டுட்டு இருந்தாங்க. சூப்பராகவே மட்டன் பிரியாணி ரெடி ஆகிட்டு இருந்தது. ஃபுல்லாக கறி போட்டிருந்தாங்க. இதுக்கு இடையில சாமி கும்பிட்டு அப்படியே சொந்தக்காரங்ககிட்டையும் பேசிட்டு உட்காந்துட்டு இருந்தேன். அதை முடிச்சுட்டு வரும்போது பார்த்தீங்கனாலே எல்லாமே தம்மே போட்டு முடிச்சுட்டாங்க. அந்தளவுக்கு நான் நியாயம் பேசிட்டு உட்காந்துட்டு இருக்கேன்னா பார்த்துக்கோங்க. தம் போட்டதையாவது எடுக்க முடியல, அட்லீஸ்ட் பிரியாணி கிண்டுறதையாவது எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் பார்த்துட்டு இருந்தேன். ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக உதிரி உதிரியாக வந்துருந்தது. இவ்வளோ நாளும் கேஸில் தான் சமைப்போம். இப்போ தான் சிலிண்டர் தட்டுப்பாடு இருக்கு இல்லையா, அதனால் அடுப்பு வச்சே சமைச்சிட்டோங்க. இந்த அக்கா தான் வருஷம் எங்களோட கோயிலுக்காக பிரியாணி சமைச்சு தராங்க. செம சூப்பராக வந்து செய்யறாங்கங்க. எப்பயுமே மட்டன் குழம்பு அந்த மாதிரி செஞ்சுட்டு இருந்தோம். இப்போ வந்து ஒரு 2-3 வருஷமாக பிரியாணி தான் வந்து செஞ்சுட்டு இருக்கோங்க. சூப்பராக இருந்தது. சரி, பிரியாணி எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. அதுக்குள்ளே சாமிக்கு பூஜை நடந்துட்டு இருந்தது. பூஜையை முடிச்சுட்டு எல்லாருமே சாப்பிட ஆரம்பிச்சிட்டோங்க. மட்டன் பிரியாணி செம்ம டேஸ்ட்டு.